துன்ப நேரத்தில் எனக்கு துணையாக வாழும் இரக்கத்தின் தாயே
மௌனமாக எடுத்துச் செல்லும். எனது எல்லா வேண்டுதலுக்காகவும் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசும்படி உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறேன். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் உடனிருக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து பிறப்பு விழாவில் மகிமையிலும் மகிழ்ச்சியிலும் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். மீண்டுமாக நமது அன்பு தாய் அன்னை மரியாள் கன்னிமரிடமிருந்து பெற்றுக்கொண்ட இறை மகனுக்காக நாம் நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். அந்த தாயின் மகனாய் நமக்காக பிறந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நமது உள்ளங்களிலும் நமது இல்லங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியினுடைய இந்த மகிமையினுடைய உச்சம் என்ன என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்று புனித ஸ்தேவான், புனித முடியவருடைய விழாவை என்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவுக்காக முதல் மறை சாட்சியாய் ரத்தம் சிந்தி மறித்த புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். நேற்று ஒரு பிறப்பை கொண்டாடினோம், இன்று ஒரு இறப்பை கொண்டாடுகிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வின் மாட்சிமையின் வழிபாடு. எனவே இந்த புனித வழியிலே இதை அருளிப்படியாக அன்னையுடைய மேல்மிக்க மன்றாட்டினார். நமது மன்றாட்டுகள் எல்லாம் நிறைவேற்றப்படும்படியாக மிகச் சிறப்பாக புனித ஸ்தேவானுடைய சிறப்பு மிக்க மன்றாட்டினார். நமது இல்லங்கள் இறைவனுடைய அருளையும் ஆட்சியும் வரும்படியாக இந்த புனித வழியாக நாம் அனைவரும் நம்மை ஒப்புக்கொண்டு செல்வோம். தலையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவினங்களை எண்ணி மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாருடைய சகோதர சகோதரிகளிடம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேறு சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் கொலை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான விதவரையாளரும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்பினார்கள் எனக்காக எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காக மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை எண்ணுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நினைவுகூரும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காக்க கற்றுக்கொள்ளுமாக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கின்றேன். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சோவான் அருளும் வல்லமையில் இருந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூட்டத்தைச் சேர்ந்த சிலரும் சீரோன் அலெக்சாந்திரியா நகரிலும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் சோவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளை எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்துக் கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேல் ஆடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் சோவான் மீது கல் எறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசு, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே என்று சொல்லி உயிர்விட்டார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தாரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமிக்க கோட்டையுமாயிரும். என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளீர். உமது பேரன்பில் நான் பணி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையில் என்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையில் என்றும் என்னை விடுவித்தரலாம். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தரலாம். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். Hallelujah.
அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சகோதரர்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையாக அணிவார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடம் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் ஒன்றும் பிற இனத்தவர் ஒன்றும் சான்று பகவீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுவது நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளை தந்தையர் பிள்ளைகளை கொல்வதற்கு ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரை பொறுத்து உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கடவுள் நம்மேல் உள்ள விசுவாசத்தை அதிகமாய் நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, இறைவன் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இன்னும் அதிகமாய் ஆழப்பட வேண்டும் என்பதற்காக இறைவன் தனது தாயை நமது தாயாக கொடுத்திருக்கிறார் என்று புனித தாமஸ் அக்வீனாஸ் என்ற புனிதர் சொல்லுவார். இறைவன் மீது நாம் நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஆதாரமாக, அடையாளமாக, ஒரு முன்மாதிரியாக நம் அன்பு தாய் அன்னை மரியாதை இருக்கிறார். அது தாய் இறைவனுடைய மகிமையை, ஆட்சியை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு, திருமணத்திற்கு அவர் தன்னையே முற்றிலுமாக கையளித்தார். இந்த மாநில உலகத்திற்கு மீட்பு அன்னை மரியாதையாக தான் கொடுக்கப்பட்டது. ஆக எவ்வாறு இந்த மாநில உலகம் இறைவனுடைய மீட்பரை, இறைவனுடைய மகனை, இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வருகின்ற தேவனை அன்னை மரியாதையாக பெற்றுக்கொண்டதோ, அது போலவே மீட்பு பெறுகின்ற எல்லோரும் அன்னை மரியாதையாகத்தான் அந்த இறை மகனை அடைகின்ற பேரை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்கள். ஆக மீட்பு அன்னை மரியாதையாகத்தான் கிடைத்தது. அதே அன்னை மரியாதையாகத்தான் நமக்கு மாட்சிமையும் கிடைக்க இருக்கிறது. ஆக மனித குலத்தின் மீட்பு ஆரம்பம் அன்னை மரியாதை. மனித குலத்தினுடைய மீட்பின் ஆரம்பே அன்னை மரியாதையாக இருக்கிறார். ஆக அந்த தாயின் பரிந்துரை, அந்த தாயின் வழிகாட்டுதல், அந்த தாயின் பராமரிப்பு, அந்த தாயின் உடனிருப்பு ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாயினுடைய அரவணைப்பை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அவருடைய தாயை நமது தாயாக கொடுத்தார். நம்ம எல்லோருக்கும் அந்த அன்னையின் பராமரிப்பிலே வாழ வேண்டும். அதைத்தான் முதல் கிறிஸ்தவர்களும் திருத்தூதர்களும் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிருக்கு பின்பாக அன்னை மரியாதையோடு அவர்கள் இணைந்திருந்தார்கள். அந்த தாயோடு அவர்கள் ஒன்றிணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். இறைவனுடைய மகிமைக்காக, மாட்சிமைக்காக, அவருடைய அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாதையோடு இணைந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்னை மரியாதை ஒன்றிணைப்பு அவர்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொண்டு வந்தது. இறைவனுடைய அந்த உயிரின் மகிமைகளை அவர்கள் விட்டு செல்லும்படியாக அந்த தாயினுடைய பராமரிப்பும், அந்த தாயினுடைய உடனிருப்பும் அவர்களுக்கு, திருத்தூதர்களுக்கு ஒரு பக்க படமாக இருந்தது. ஆக இந்த தாயினுடைய இந்த உடனிருப்பில் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தாயின் பரிந்துரையை ஒவ்வொருவரும் நாம் கேட்பதற்காக இந்த புனிதமிகு திருத்தலத்தை அந்த தாய் நமக்காக காத்திருக்கிறார். அந்த தாயிடம் நாம் கேட்கின்ற எல்லாம் அவர் கொடுப்பது அவருடைய இறை மகனையே நமக்கு கொடுக்கிறார். அந்த தாயிடம் நாம் பல்வேறு விதமான வேண்டுதல்களை எடுத்து வைக்கிறோம். ஆனால் எல்லா வேண்டுதல்களுக்கும் அவர் தருகின்ற ஒன்று தன் ஒரே மகனை அவர் தருகிறார். தன் அன்பு மகனை தருகிறார். மாநில உலகத்திற்காக
தாயினுடைய உடலில் அந்த தாயினுடைய வழிகாட்டுதலை வாழ்ந்தவர்கள் தான் திருத்தூதர்கள், முதல் கிறிஸ்தவர்கள். எனவே அந்த தாயிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த விசுவாசத்தை இறைவனுக்காக இரத்த சாட்சியாய் மதித்த ஒரு புனிதரை தான் நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவிற்காக இரத்தம் சிந்தி மடிந்த முதல் வேத சாட்சியாக ஸ்தேவானை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருச்சபையுடைய அழகை பாருங்கள். நேற்று ஒரு பிறப்பினுடைய மகிமை மாட்சிமையில நாம் இன்னும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உடனடியாக இன்று நாம் ஒரு இறப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் விண்ணகம். ஆக விண்ணகம் எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் இறப்பிலே ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு பிறப்பிலும் இறப்பு உள்ளடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு இறப்பு உள்ளடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு இறப்பிலும் பிறப்பு நிச்சயம் செய்யப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இந்த மனித உலகத்திலே, இந்த மண்ணிலே நாம் பிறப்பது என்பது நமது இறப்பில் தான் நாம் பிறக்கிறோம். நாம் பிறக்கின்ற பொழுது நாம் பிறக்கவில்லை. நாம் இறக்கின்ற பொழுதுதான் பிறக்கிறோம். இறக்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி அடைகிறோம். இறக்கின்ற பொழுதுதான் இறைவனை சொந்தமாக்கிக் கொள்கிறோம். இறக்கின்ற பொழுதுதான் இறையாட்சிக்கு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு மையம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது, அந்த பிறப்பின் அடையாளங்கள் எல்லாம் அவருடைய இறப்பை சுட்டி காட்டின. அவருடைய இறப்பினுடைய அந்த மகிமையை நாம் வெளிப்படுத்தின. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது, அவருடைய அந்த பிறப்பினுடைய அந்த கல்வாரி என்பது அவருடைய அந்த கல்வாரி பயணத்தினுடைய அடையாளமாக இருந்தது. அவருடைய அந்த ஆடைகள், அவர்களுடைய ஆடை அங்கு சுற்றி பொதியப்பட்டிருந்தார். இதுதான் வானங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதோ தாவீதின் உள்ளே உலகத்தாக ஒரு மீட்பர் பிறந்துள்ளார். அவரை தீவன தொட்டியிலே கிடத்தி அவருடைய அந்த உடலிலே வெள்ளை துணியால் சுற்றி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று இடையர்களுக்கு அங்கு சொல்லப்பட்டது. இங்கு இந்த துணியிலே, வெள்ளை துணியிலே சுற்றப்பட்டிருக்கின்ற இயேசு நமக்காக மரித்து கல்லறையிலே வெள்ளை துணியினால் சுற்றப்பட்டிருப்பார். வெள்ளை துணியினால் சுற்றப்பட்டிருப்பார். மாடை குகையிலே, மாடு அறை குகையிலே, அடுத்தவருடைய குகையிலே பிறந்த அவர் அடுத்தவருடைய கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுவார். அடுத்தவருடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவார். இங்கு 3 அரசர்கள் அவரை ஆண்டவராக, அரசராக, அவரை தன்னுடைய மேலான ஒரு குருவாக வணக்கம் செலுத்துவார்கள். ஆனால் கல்வாரியில ஏதோ யூதரின் அரசர் என்று அங்கு அவமானப்படுத்தப்படுவார், கேலி செய்யப்படுவார். இங்கு ஏதோ அவருடைய கைகளையும் கால்களையும் முத்தமிடுவார்கள். அங்கு அவருடைய கைகளும் காணிகளும் ஆணிகளால் துளைக்கப்படும். அவருடைய முகத்திலே காணி உமிழப்படும். இங்கு அவருடைய முகம் பிரகாசமாய் இருப்பதை காண்பார்கள். அங்கே இந்த முடிவிலே தேவனுடைய முகம் பிரகாசமாய் இருக்கும். ஆனால் கல்வாரிலே அவர் முகமானது சிதைக்கப்பட்டது. அவர் முகம் ரத்தத்தினாலும் சாட்டை அடியினாலும் அவர் உடல் இடிக்கப்பட்டது. ஆக இந்த குடி என்பது கல்வாரியின் அடையாளம். அந்த கல்வாரியுடைய மகிமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த குடியினுடைய மாட்சிமை இந்த கல்வாரியை வெளிப்பட வேண்டும். ஆக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மீட்பானது, விண்ணகத்தின் மகிமையானது நமது இறப்பின் மூலம் துன்பத்தின் வழியாகத்தான் கிடைக்கிறது. வேறு பக்கம் துன்பம். கிறிஸ்துவ என்றாலே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்றாலே எதற்காக துன்பம் என்றால், துன்பங்களின் வழியாகத்தான் இறையாட்சியை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும். திருத்துதர் பணி 14வது அதிகாரம் 22வது திருவசனத்தை நாம் வாசிக்கிறோம். பல துன்பங்கள் வழியாகத்தான் நீங்கள் இறையாட்சியை உட்படுத்திக் கொள்வீர்கள். இறையாட்சியில் நீங்கள் நுழைய முடியும். ஆண்டவர் சொல்வார், இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்கள். ஆக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இடுக்கமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் காட்டுகின்ற அகலமான பாதைகள் அல்ல, மகிழ்ச்சியான சந்தோஷமான நிறைந்த பாதைகள் அல்ல. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காக சொன்னார், என்னுடைய பெயர் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள், உங்களை எல்லோரும் தூற்றுவார்கள், உங்களை அவமதிப்பார்கள், உங்களை தொடர்பு கூட இழுத்து செல்வார்கள். உங்களுக்கு நீங்கள் நினைத்தால் காரியங்கள் தான் கிடைக்கும். என்ன செய்வது, எப்படி இருப்பது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆக கிறிஸ்துவ வாழ்க்கையில நமது மகிமையும் மாட்சிமையும், இந்த குடியினுடைய மகிமை மாட்சிமை கல்வாரியிலே தான் முடிவெடுக்கிறது.
அவருடைய மகிழ்ச்சி நிறைவு எல்லாம் கடவுளுக்காக விசுவாசத்தோடு காத்திருக்கிறது. அதான் நினைச்சது ஆண்டவர் சொன்னார், இறுதி வரை விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். இந்த விசுவாசம் என்பது நமக்கு நம்ம துன்பங்கள் வழியாக தான் அது நமக்கு தீட்டப்படுகிறது. இரண்டாவது நாம் சோதிக்கப்படுகின்ற பொழுது நமது விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, ஆழப்படுத்தப்படுகிறது, அது உறுதிப்படுத்தப்படுகிறது. எவ்வாறு ஒரு பொன்னானது தீயிலே இட்டு அது ஒரு நல்ல ஒரு தங்கமாக மாறுகிற வரை அது தீட்டப்படுகிறதோ அவ்வாறே நமது விசுவாசம் சோதனைகளால் தீட்டுப்படுத்தப்பட வேண்டும், தீட்டப்பட வேண்டும், அது உறுதியாக்கப்பட வேண்டும், உறுதிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்துக்கு அடித்தளம் தான் வேதனைகள், நோய்கள், சோதனைகள். இவையெல்லாம் பலருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் ஏன் என்று நாம் கேட்கிறோம். ஏன் எதற்காக? ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த நோய், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள்? அது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. எதற்காக? கடவுளின் மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் எனது விசுவாசத்திலே உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். அத்தகைய அந்த வாழ்வுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை உலகத்தில் அடையாளமாக இருக்கிறது. அன்னை மரியா அந்த வாழ்க்கையில எல்லாவற்றையும் இறைவனுக்காக, இறைவனை திட்டத்திற்காக ஒப்புக் கொடுத்தார். தன் வாழ்க்கையை ஒரு சிறு குழந்தை, ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு பெண் தனது வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும், தனது வாழ்க்கையில எல்லா ஆசைகளையும், தனது வாழ்க்கையில் எல்லா விருப்பங்களையும் எல்லாவற்றையும் இறைவனுக்காக முக்கியமாக ஒப்புக் கொடுத்து, தேவன் எனக்கு எல்லாம், இறைவனே எனக்கு எல்லாம், இனி எனக்கு ஒன்றுமில்லை, அவர்தான் எனக்கு எல்லாம் என்று அவர் வாழ்ந்தார். எனவேதான் அந்த மறிவெற்ற அந்த மகளுடைய இந்த பிறப்பு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளிலே அந்த தாயினுடைய பரிந்துரையாகும் அவர் நமக்காக கொடுத்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து உலகத்தின் மீட்பர் இம்மானுவேல் தேவனுடைய இந்த மகிமைக்கு மாற்றிமிக்க இந்த சிறப்பு விழா கொண்டாட்டங்களும் இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித சேவானுடைய பரிந்துரைக்கும் நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த நிலையில நாம் நெருக்கமாக நம்மையை வழிபடுத்த கூப்பிடுவோம். இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்வோம். அன்னையுடைய ஆசிரியை பெற்றவர்களாக நாம் செல்வோம். என் ஆசிரியர் என்றென்று நாம் ஒழுங்குவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். எனவே இப்பொழுது நமது நாட்களை நாம் இப்பொழுது எடுத்து வைப்போம். பொது நிலையினர் அனைவரும் இறையரசில் மண்ணில் பரவ வேண்டும். எல்லா முயற்சிகளிலும் உமது அருளையும் ஆசையையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் சமூக நலன் அக்கறை பொறுப்பு மிக்கவர்களாக தன்னலமின்றி மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராத உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வறுமையில் வாழ்வோர், ஆதரவின்றி தவிப்போர், நம்பிக்கை இழந்து நிற்போர், முதுமையில் தோல்வி இருப்போர், துன்பத்திலும் வெறுமையிலும் தனிமையிலும் துயருவோர் அனைவரையும் நீர் அரவணைத்து காக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பல்வேறு நோய்களால் துன்புறும் அனைவருக்காகவும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். உமது தேவைகளை பொறுமையில் ஏற்றுக்கொள்ள மன வலிமை அவர்களுக்கு தந்து உமது அருள் கரத்தால் அவர்கள் தொட்டு குணமாக்கி உமது அன்பிலும் அருளிலும் நிறைவு பெற செய்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்கள் இந்நவநாள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றார்கள். எமது பங்கு மக்கள் அனைவரும் தாம் கேட்பவை அனைத்தையும் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக பெற்று நிறைவுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளை இதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் பெயரால் இதை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கூறிய உமது அன்பு மகனுடைய
அந்த மேல்விழிக்க இலக்கத்தினால முடியாகும் நீங்கள் ஒன்றாண்டுகளையெல்லாம் எங்களுக்கு தந்தது முடியாக ஒன்றாகின்றோம். சகோதர சகோதரி எதுவையும் உங்களுடைய வாழ்வில் எல்லாவரையும் சாட்சியான புனித சேவானை மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உண்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்றைய நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே கடவுளை நன்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாத மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆர்ப்பரிக்கப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையாரோடும் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது.
உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காலத்திலே தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடவாக அவர் பார்வையோடு உணவடைந்து கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்ததாக கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களே அவருடைய அறிவியையும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய இணையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இதுவாக மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறுபொருள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதற்கு நமதை மீட்பதற்கு கிண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியர்களை தகுந்தவரே எங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் பங்கு கொள்வீர்களே தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே இங்கும் பரவியிருக்கும் திருவையிலே கூர்ந்தரும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்களாகிய பீட்டர் எல்லா திருநிலையினர் இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த புனித வழியை ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களையும் எங்கள் அனைவரையும் ஒரு திருவையை நன்றியை நிறைவு பெறச் செல்கிறோம். மேலும் துணிகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எனது அனைவரையும் இலக்கத்துடன் கூர்ந்து உங்கள் திருமுக மொழியும் ஏற்றணும். எங்கள் அனைவரையும் இறக்கமாயும் கடவுளின் கண்ணித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித சேவா ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரபுள்ள உம்மை மன்றாடுகின்றோம்.
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன். ஒன்றை தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், கொலைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது நம்பிக்கையை நோக்கி உமது உணர்விற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளினார். என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறார். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், நான் வார்த்தை மட்டும் சொல்லிவிடும் கத்தோலிக்க கிறிஸ்துவ மட்டும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பொழுது உபகாசம் அணிந்து தலைவன் இடைவெளியை கடைபிடித்து தயவு செய்து வரவும் ஒருவர் நெருக்காமல் வந்து பக்தியான முறையில் கரங்களை இரண்டு கரங்களை நீட்டி இதை சேர்த்து எனக்கு பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். Amen.
அறிவிப்புகள் வருகின்ற புதன்கிழமை 30ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து முப்பொழிவில் இந்த ஆண்டிற்கான நன்றியேற்றல் ஆராதனை நடைபெறும். வருகின்ற வியாழக்கிழமை 31ஆம் தேதி புது வருடத்தின் துவக்கத்திற்கு முந்தைய நாள் அன்று மாலை 3 திருப்பலிகள் நடைபெறும். அன்று மாலை 5 மணிக்கு ஆங்கிலத்திலும் 6 மணிக்கு கன்னடத்திலும் 7 மணிக்கு தமிழிலும் திருப்பலிகள் நடைபெறும். வருகின்ற 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1 தேதி புது வருட நாள் கடவுளின் தாயான முதலடி ஐயாவின் பெருவிழா மற்றும் மாதத்தின் ஆண்டின் முதல் வெள்ளி. அன்று காலை ஞாயிற்றுக்கிழமைகள் போலவே திருப்பலிகள் நடைபெறும். அன்று மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு 6 மணி முதல் 7 மணி வரை திருமணி ஆராதனை மற்றும் இயேசுவின் மதமான திருவதயத்துக்கு நமது பங்கை நமது குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம் நடைபெறும். அடுத்த வாரம் சனிக்கிழமை, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி மாதத்தின் மற்றும் ஆண்டின் முதல் சனிக்கிழமை அன்று காலையில் எல்லா சனிக்கிழமைகளில் போன்றே திருப்பலிகள் நடைபெறும். மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை பவனி, தொடர்ந்து மும்மொழிகளில் திருப்பலி நடைபெறும். தயவு செய்து திருப்பலிக்கு வரும்பொழுது தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கவும். எப்பொழுதும் முகக்கவசம் அணியவும். சிறு பிள்ளைகள், வயது முதிர்ந்தோர், கர்ப்பிணி பெற்று திருப்பலிக்கு அழைத்து வர வேண்டாம். அன்புக்குரியவர்களே, கொரோனா தொற்றின் 2ஆம் அலை பரவி வருவதை அறிந்திருக்கிறீர்கள். கவனமுடன் இருங்கள். தனித்திருப்போம், விழித்திருப்போம், மகிழ்ந்திருப்போம். தயவு செய்து ஆனந்தத்துக்கு வரும்பொழுது உங்கள் உடைமைகளை இந்த கவனமுடன் பார்த்து பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். திருப்போவாமல் இருக்க உங்கள் பணத்தையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இறுதி ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை விட்டு மறைசாட்சி சேவாணி விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்கச் செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நம்பிக்கை உண்டாட்டு மிகவும் இரக்கமுள்ளதாகி மிகவும் அதிகமாக ஓடுவது உமது சகாயத்தை இழந்து ஒருவராகிய உதவியை கேட்க ஒரு தாயும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உரையை சொல்ல கேட்கப்பட்டதிலே நன்றி தரும். கண்ணீருடைய ஆத்மீயமான கையுள்ளதாகி இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏற்பட்டு உமது திருப்பாதத்தை கண்டி வருகிறேன். என் முன் சென்று அழுது ஆகினான் உமது தயாரத்துக்கு காத்துக் கொண்டு ஒரு சமூகத்தில் நின்றேன். அவதரித்த வார்த்தையை தானே என் மன்றாட்டை கேட்கிறார்கள். தயாரில் தருகிறோம். ஆமென். நோயுற்றவர்களான ஆசீர் உலகப்பட்டு நோயோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இல்லத்தில் மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நமது உடல்நிலையை ஒப்புக்கொடுத்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கொண்டாடுவோம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீதும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் கிறிஸ்து பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Happy Christmas to you all. Happy Christmas.